இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு வசனத்தை கொடுத்தார். சங்கீத புத்தகம் 22ஆம் சங்கீதத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 22 24வது வசனம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். உலகத்திலே மக்கள் பலவிதமான உபத்திரவங்களின் வழியாய் கடந்து செல்லுகிறார்கள். நீங்கள் அதை குறித்து அறிகிறீர்களா இல்லையா எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் கடந்து செல்லும் பொழுது கூட்டங்களில் பேசி முடித்துவிட்டு மக்கள் வந்து ஜெபிக்க நிற்கும் பொழுது எல்லா முகங்களிலும் கண்ணீர், எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை, எல்லா வீடுகளிலும் போராட்டம், எல்லாருக்கும் உபத்திரவம். ஊழியர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவர்களுடைய வீடுகளிலும் என்ன இருக்கிறது? போராட்டம், பிரச்சனை, பாடுகள். சரி, இந்த எல்லா போராட்டத்தின் மத்தியிலும், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் சிலருக்கு வாழ்க்கை வெறுத்து தற்கொலை செய்ய நினைக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே நான் கேள்விப்பட்டேன், ஒரு 9 வயது குழந்தை தன் வாழ்க்கையிலே விரக்தி நிமித்தம் தற்கொலை செய்ய முயற்சி செய்தாளாம். சற்று யோசித்து பாருங்கள். 9 வயது குழந்தைக்கு என்ன உபத்திரவம் தெரியும்? அவளுக்கு பாடுகள் என்றால் என்னவென்று தெரியும்? ஒருவேளை அவள் மனநிலைமையில எது அவளை பாதித்ததோ எனக்கு தெரியவில்லை. இதை கேட்டு என் உள்ளமே உடைந்து விட்டது. அப்படி என்றால் இதையெல்லாம் நடப்பிக்கிறது யார் என்றால் பொல்லாத பிசாசு. சத்துருவாகிய பிசாசு வாழ்க்கையின் நிகழ்வுகளை எல்லாரையும் வேறு விதத்தில் எடுக்க வைத்து, இது எல்லாருக்கும் நடக்காத ஒன்று, உனக்கு மட்டும்தான் நடந்துவிட்டது, நீ ஏன் வாழுகிறாய் என்று மக்களுடைய இருதயத்தில் கலக்கத்தையும் திகிலையும் கொடுத்து மக்களை நித்திய நரகத்துக்கு நேராக இழுக்கின்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் மிக திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சொல்லுகிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்யலையாம்? அற்பமாய் எண்ணாமலும், இரண்டாவது அருவருக்காமலும். ஏன் அருவருக்காமலும் என்று சொல்லியிருக்கிறது? சிலருடைய உபத்திரவ நேரத்தில் நீங்கள் அருகே போய் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் சிலருடைய உபத்திரவத்தில் நீங்கள் அருகே போய் அவர்களுக்கு உதவி செய்யவே முடியாது. இதை நான் சொல்லும் பொழுது ஹவுஸ் ஏஜென்சி போஸ்டில் ஒரு ஃபீமேல் வார்டில் எங்களுக்கு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அப்பொழுது ஒரு பெண்ணுக்கு மார்பகத்திலே புற்றுநோய். அந்த புற்றுநோய் நிமித்தம் அவள் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அந்த படுக்கைக்கு 4 பெட்டுக்கு முன்னாடி வரும் பொழுதே அந்த ஸ்மெல் யாராலையும் தாங்க முடியாது. என்னோடு பணி செய்த ஒரு ஹவுஸ் ஏஜென்ட் கூட போய் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன், ட்ரெஸ்ஸிங் போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண் அழுகிறாள். எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் அம்மா, எந்த டாக்டரும் வந்து போட மாட்டேங்கிறாங்க. நான் ஆண்டவரிடத்தில் பலன் கேட்டேன். கர்த்தாவே, நீர் எனக்கு பலன் தர வேண்டும். நான் அந்த மகளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுகிறேன் ஒவ்வொரு நாளும் என்று. நான் அந்த வார்டில் ஒர்க் பண்ணின நாளெல்லாம் நான் அந்த மகளுக்கு சென்று சிகிச்சை கொடுத்தேன். ஐயோ, வயிறு பிரட்டும், வாந்தி எடுப்பதை போன்ற உணர்வுகள் எல்லாம் வரும். ஆனாலும் கிறிஸ்துவுடைய அன்பு என் இருதயத்தில் இருந்தபடினால் அந்த மகளுக்கு தைரியம் சொல்லி, ஆறுதல் சொல்லி, அந்த மகளை ரட்சிப்புக்குள் நடத்தி அந்த போஸ்டிங் முடியும் பொழுது அந்த வார்டை விட்டு கடந்து வந்தேன். அதன் பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் என்ன சொல்லுகிறேன்? சிலருடைய உபத்திரவங்களை நாம் பக்கத்தில் போய் விசாரிக்கவே முடியாது. அவ்வளவு அருவருக்கப்படத்தக்க உபத்திரவம். ஆனால் ஆண்டவர் அற்பமாயும் எண்ண மாட்டாராம், அருவருக்கவும் மாட்டாராம். மூன்றாவது, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. பல வேளைகளில் உபத்திரவப்படும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவரிடத்தில் என் ஜெபம் போகவில்லை, ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்து விட்டார் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, மகளே, என் மகனே, என் முகத்தை நான் உனக்கு மறைக்கவில்லை. என் முகம் திறந்த வண்ணமாய் இருக்கிறது, உன்னை நோக்கி பார்த்த வண்ணமாய் இருக்கிறது. அடுத்து சொல்லுகிறது வசனம், தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அப்போ உபத்திரவப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டுமா? ஆனால் பிசாசு நமக்குள் என்ன செய்து விடுகிறான்? உபத்திரவப்படும் பொழுது மன சோர்வை கொடுத்து, மன கிலேசத்தை கொடுத்து, ஜெபம் பண்ண விடாது தடுத்து விடுகிறான். இங்கே வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டார், அவர் அருவருக்க மாட்டார், தன் முகத்தை மறைக்க மாட்டார், தன்னை நோக்கி கூப்பிடுகையில் கேட்டு அருளினார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் உபத்திரவத்தின் வழியாய் போகும் பொழுது இந்த வசனத்தை நினைத்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தின் வழியாய் போகும் பொழுது என்னை அருவருக்கவில்லை, என்னை அற்பமாய் நினைக்கவில்லை, அவர் முகத்தை மறைக்கவில்லை, அவர் நான் என்ன ஜெபித்தாலும் கேட்பார். கடந்த நாட்களில் எத்தனை பாடுகளின் வழியாய் போனீர்கள்.
கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அந்த பாடுகளின் வழியாய் போகும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வந்ததா? பல வேளைகள் நமக்கு ஞாபக மறதி ஜாஸ்தியாக இருக்குது இல்லை? அப்போது ஆண்டவர் செஞ்சதை நினைக்கிறதே இல்லை. சில காரியங்களுக்காய் மணிக்கணக்காய், வாரக்கணக்காய், வருஷக்கணக்காய் ஜெபிக்கிறோம். ஆனால் பதில் வந்த பிறகு சில நிமிஷங்கள் நன்றி சொல்லிவிட்டு அடுத்த பிரச்சனையை என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறோம்? நினைக்க ஆரம்பிக்கிறோம். இதான் மனுஷ இயல்பு. சரி, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன் உபத்திரவத்திலே நான் உன்னை கேட்டருளுவேன். சரி, உபத்திரவம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது? உபத்திரவத்தினால் என்ன செய்ய ஆண்டவர் விரும்புகிறார்? உபத்திரவத்தை சந்திப்பது எப்படி, மேற்கொள்வது எப்படி? இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, வீட்டிலிருந்து என் வார்த்தையை கேட்கிறீர்களே, உங்களுக்கும் இந்த வார்த்தை தான். நீங்கள் உபத்திரவத்தின் நடுவிலே தானே அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஐயோ என் உபத்திரவம் பெரிது, யோபுவை போல நான் உபத்திரவப்படுகிறேன் என்று தானே ஜெபித்தீர்கள் காலையில். ஆண்டவர் உங்களுக்கு தான் பேச விரும்புகிறார். உபத்திரவம் என்பது முதலாவது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. சொல்லுங்கள், உபத்திரவம் என்பது காட்ஸ் பிளான்ல ஒரு பார்ட் தான் உபத்திரவம். இட் இஸ் பிளான் ஆஃப் காட். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறவர் அல்ல, வருகின்ற உபத்திரவத்தை ஒரு நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறார். சரி, ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், இதெல்லாம் தெரியும். கூடவே உன்னை சொல்லிட்டாரு, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே எத்தனை வருஷம் உபத்திரவப்படுவார்கள்? 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். அப்புறம் வசனம் என்ன சொல்லுதுமா? அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்த தேசத்தாரை, அந்நிய தேசத்துல எப்படி இருப்பாங்களா? பரதேசி, ராஜாக்களா இருப்பாங்களா? நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்நிய தேசத்திலே பரதேசிகளா இருந்து அத்தேசத்தாரால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று சொன்னார். நான் சொல்ற வார்த்தையை இன்னைக்கு உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்கணும். ஆமா, உபத்திரவம் இஸ்ரவேலருக்கு எத்தனை வருஷம் இருந்துச்சு? 400 long years. அது God allowed it. ஆண்டவர் அதை அனுமதித்தார் அவங்க வாழ்க்கையில. அந்த உபத்திரவத்தின் நாட்களில் தான் ஆண்டவருடைய அற்புதங்கள் பெருகிற்று. உபத்திரவத்தின் நாட்களில் மக்களும் பெருகினார்கள் இல்ல? இஸ்ரவேலர் எகிப்திலே பலுகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களும் பெருகினார்கள், ஆண்டவருடைய அற்புதமும் பெருகியது அந்த உபத்திரவத்தின் நாட்களில். சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33 நாம் எல்லாரும் அறிந்திருந்த வசனம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இதை சொன்னது யாரு? ஆண்டவர் இயேசு. இயேசுன்னு சும்மா சொல்லக்கூடாது, ஆண்டவர் இயேசு. அப்போ ஆண்டவரே சொல்லிட்டாரு, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அப்போ ஏன் ஆண்டவரே என்ன உபத்திரவப்படுத்துறீங்க அப்படின்னு நேற்று ஏன் ஜெபம் பண்ணீங்க? எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த பாடு? போன வாரெல்லாம் அழுதிங்களே, எதுக்கு? ஆண்டவர் தான் சொல்றாரு, உலகத்தில் உனக்கு என்ன உண்டு? உபத்திரவம். ஜெயராணி, பிரசங்கம் பண்ணுகிறாயே, உனக்கு உபத்திரவம் இல்லையா? நானும் இப்பொழுது ஒரு உபத்திரவத்தின் வழியா போயிட்டு வந்து நின்று தான் உங்க முன்னாடி பிரசங்கம் பண்றேன். இந்த வார்த்தைகளை ஆயத்தம் பண்ணும்போது கேட்டேன், நல்ல தேவன்பா, அந்த பாதையின் வழியா போகவும் வச்சுட்டு அந்த பாதையில் வழியை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை என்ன செய்ய வைக்கிறீங்க? பிரசங்கிக்க வைக்கிறீங்க. ஒருவேளை இப்படிலாம் பிரசங்கம் பண்ணணுன்ட்டு தான் என்ன இப்படிலாம் நடத்துறீங்களா என்று ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். சரி, ஐ எம் ஸோ ஹாப்பி. என்ன பாடுகளை அவர் தந்தாலும் அவர் நம் வாழ்வுக்கு உத்தரவாதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வுக்கு பொறுப்பாளியாய் அவர் இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை ஒரு உலுக்கி உலுக்கி சொல்லி திடன் கொள் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல 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 ஒரு ஷேக் பண்ணி சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். உபத்திரம் உண்டுமா, ஆனா தைரியமா இருமா. உபத்திரம் உண்டுப்பா, தைரியமா இரு. ஏன் கலங்குற? ஏன் தெரியுமா? நான் ஜெயிச்சிட்டேன். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உனக்காக நான் ஜெயிச்சிட்டேன். நீ இப்பதான் பிறந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி, நீ இப்பதான் பிறந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பதான் 17 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த. ஆனா நீ பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு வேண்டிய ஜெயத்தை நான் சிலுவையில் என்ன செஞ்சு வச்சுட்டேன்? சம்பாதிச்சிட்டேன். அப்போது நீங்கள் எவ்வளோ ப்ரிவிலேஜ்டு பீப்புள் இல்லை? பிறக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதம், பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிருபை, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் சம்பாதித்து வைத்தார். எல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சரி,
அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். சொல்லுகிறது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன சொல்றாரு? நாம் சில உபத்திரவங்களின் வழியாகவா, அநேக உபத்திரவங்களின் வழியாகவா? சில முகம் எல்லாம் அப்படி இன்னும் வாடித்தான் இருக்குது. கொஞ்சம் நல்லதா சொல்லுங்களேன். என்ன உபத்திரவங்களின் வழியாய்? அநேக உபத்திரவங்களின் வழியாய். அவர் சொல்லுகிறார், கட்டுகளும் காவல்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் அறிவிக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றார், அடி அடி அடின்னு அடித்து அவரை வீதியில இழுத்து கொண்டு செல்லுகிறார்கள். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிவிட்டு வருகிறார், அவரை பிடிக்க வருகிறார்கள். பவுலை கொலை செய்யாமல் நாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று ஜனங்கள் சபதம் பண்ணி பவுலை எங்க இறக்குறாங்க? சுவர்களின் வழியாய் கீழே இறக்குறார்கள். இப்படியெல்லாம் பல பாடுகளின் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து சென்ற பவுல் தான் எழுதுகிறார், உங்களுக்கு தேவ ராஜ்யத்துக்கு போகணும்னா இங்கே அநேக உபத்திரவங்களின் வழியாய் போகணும். கடற்கரை ஓரத்தில் சில ஆற்று ஓரத்திலே சில கூழாங்கற்கள் கிடப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கூழாங்கற்களை கையில் எடுத்தாலே வளவளன்னு இருக்கும், அப்படி தானே? பார்த்தது இல்லையோ? எங்கே ஆறையும் காணும் தண்ணியும் காணும். இந்த ஊரில் இருந்து எந்த ஆறை பார்க்குறது? கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று ஓரத்தில், அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கற்களை எடுத்து பார்த்தீங்கன்னா வளவளன்னு இருக்கும். அது முதலாவது அப்படிலாம் இல்லை, முதல்ல ரஃப்பாக இருந்துச்சு. தண்ணி அடித்து 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 ஆண்டுகள் கணக்காக அடித்து அடித்து அது எப்படி மாறிடுச்சு? ஷேப்பே மாறிடுச்சு. ஆண்டவர் அநேக உபத்திரவங்களின் வழியாக நம்மளை நடத்தி சென்று கடைசியில் எங்க கொண்டு போய் சேர்க்க போகிறார்? பரலோகத்துக்கு. அதற்கு முன்னதாக நம்மை தன்னுடைய குமாரன் சாயலுக்கு மாற்றுறதுக்கு தான் இந்த வரசல், இந்த உடைக்குதல், இந்த உருவாக்குதல், இந்த நொறுக்குதல், இந்த புடமிடுதல், இது எல்லாமே எதுக்கு தெரியுமா? அந்த தேவ ராஜ்யத்துக்கு போகிறது. உபத்திரம் இல்லைன்னா நீங்கள் அங்கே போக மாட்டீங்க, வேற எங்கேயாவது போயிடுவீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். சரி, இன்னொரு வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. பிதா என்ன செய்தாராம்? ரட்சிப்பின் அதிபதி யாரு? இந்த வசனத்துடைய மீனிங் எப்படி சொல்லித்தாரே? பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ரட்சிப்புக்கே அதிபதியாய் உலகத்துக்கு அனுப்பினாராம். ஆனால் அவர் மனுஷனாய் வந்ததுனால அவரை எப்படி பூரணப்படுத்தினாராம்? உபத்திரவங்களினால் பூரணப்படுத்தினாராம். அப்போ உங்களை எப்படி பூரணப்படுத்துவார் சொல்லுங்க? கோப குணம்லாம் 20 வருஷம் கல்யாணம் ஆன பிறகு நிறைய பேருக்கு குறைஞ்சே போயிடுச்சு. அடக்க முடியாத கோபங்கள்லாம் இப்போ அடங்கிருச்சு இல்லை? அப்படி இப்படிலாம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ ஒடுங்கிருச்சு. இப்போ வேற மாதிரி இருக்கிறீங்க. இப்போ கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறீங்க. உபத்திரவங்கள் வரும்போது மௌனமாக இருக்கிறீங்க, போராட்டங்கள் வரும்போது பொறுமையாக இருக்கிறீங்க. எல்லா சத்துருடைய திட்டங்களும் குடும்பத்துக்கு விரோதமாக தலைவிரிச்சு ஆடும் பொழுது ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. இந்த உபத்திரவம் உங்களை புடமிட்டு 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 பூரணர்களாய் மாற்றுகிறது. ரட்சிப்பின் அதிபதியவே பூரணப்படுத்துறதுக்கு பிதா உபத்திரவத்தை அனுமதித்தாராம். அப்படி என்றால் திரும்ப சொல்லுங்க, உபத்திரவத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் பிளான். ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி தான் உபத்திரவம். சரி, நீங்க கேட்கலாம், எப்படி ஆண்டவர் இயேசுவை உபத்திரவங்களினால் பூரணப்படுத்தினார் என்றால், ஜீசஸுடைய சஃபரிங் அது பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. இதே சங்கீதம் 22 எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் உபத்திரவப்பட்டார் என்று இந்த சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. 3 நிலைமையிலே அவர் உபத்திரவப்பட்டார். ஒன்று ஆத்துமாவில், 2வது ஆவியில், 3வது சரீரத்தில். அதாவது மனநிலைமையிலும் இயேசு உபத்திரவப்பட்டார், சரீரத்திலும் உபத்திரவப்பட்டார். இந்த 22ஆம் சங்கீதத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். முதல் வசனம் வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? எழுதியது தாவீது. ஆனால் தன்னை குறித்து மட்டும் எழுதல, வரப்போகிற மேசியாவை குறித்து எழுதுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு வசனம் இருக்கும், தாவீது தீர்க்கதரிசியா இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த வார்த்தைகளை ப்ராஃபட்டிக்கா டேவிட் எழுதியிருக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஒருவரை தேவன் கைவிடும் பொழுது அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்க? காயப்பட்டிருக்கோம், உடைக்கப்பட்டிருக்கோம், நொறுக்கப்பட்டிருக்கோம்.
ஜீசஸ் உபத்திரவங்களின் வழியாய் மனநிலையில் உபத்திரவப்பட்டார் அப்படின்னு அதுக்கு இதுதான் சாட்சி. அடுத்த வசனம் வாசிங்க. நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறேன். உபத்திரவத்தில் பெரிய உபத்திரம் என்ன தெரியுமா? காட்ஸ் பிரசன்ஸை உணர முடியாம இருக்கிறீங்க பாருங்க, அதான் பெரிய உபத்திரம். பிரச்சனை எல்லாம் பெருசா இருந்தா கூட ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற ஒரு இமோஷனல் அஷூரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எந்த பிரச்சனையும் தாண்டி செல்வீங்க. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஏன் ஆண்டவரே தூரமா இருக்கிறீங்க? நான் உபத்திரப்படும் போது என் சத்தத்தை ஏன் கேட்கல? நான் கதறி சொல்ற வார்த்தையை ஏன் கேட்கல? அடுத்த வசனம், என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். பகல்ல கூப்பிடுறேன், பதில் வரல. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. என்ன இல்லை? இது தாவீது எழுதியிருந்தா கூட ஜீசஸ் கூட இப்படி அமைதியை இழந்த ஒரு மனநிலைமையில போயிருக்கக்கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் அதன் வழியாக போயிருக்கிறதுனால தான் நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸா பீஸ்லெஸ்ஸா இருக்கும்போது உங்களுடைய உபத்திரவங்களை அவர் புரிந்து கொள்ள முடியும். நம்மை போல பாடுபட்டு, அப்படிதானே? நீங்க அமைதல் இல்லாம இருக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகருடைய மனசுல அமைதி இல்லை, அநேகருடைய இருதயத்துல நிம்மதி இல்லை. உங்க நிம்மதி இல்லாத நிலைமை இன்னதென்று ஒரு ரட்சிப்பின் அதிபதி உணரும்படி தான் அவருக்கு நிம்மதி இல்லாத ஒரு மனநிலைமையின் வழியாய் பிதா அவரை கடந்து செல்ல வைத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீஷர்கள் ஓடிட்டாங்க, கையை பின்னாடி கட்டி கூட்டு போறாங்க. கூட இருக்கிறவங்களாம் ரோம போர்ச்சேவர்கள், தூஷணமா பேசுறாங்க, கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க, வாரினால் அடிக்கிறாங்க, சவுக்கினால் அடிக்கிறாங்க, தலையில முள்முடி சூட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒருத்தர் அமைதலோடு இருக்க முடியுமா? சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் தேவனாய் மட்டும் வரல, அவர் மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். வசனம் சொல்லுது, எனக்கு அமைதல் இல்லை ஆண்டவரே, நான் உபத்திரவப்படுகிறேன். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இவ்வளோ சூழ்நிலைகள் வழியா போனாலும் தேவனை துதிக்கிற துதி இடையில வருது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்களை பூரணப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். சரி, 6 கூட வாசிக்கலாம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு. சொல்லுங்க, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். இது உபத்திரமா இல்லையா? உங்க வீட்டில் உங்களை தூஷணமா பேசுறாங்க, செய்யாத தப்ப செஞ்சீங்கன்னு சொல்றாங்க, இல்ல செய்யாத காரியத்தை செஞ்சீங்கன்னு அவமதிக்கப்படும் பொழுது இருதயமெல்லாம் உடையும். இது இயேசு கடந்து சென்ற உபத்திரவம். அடுத்த வசனம், என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி. ஜஸ்ட் இமேஜின், சிலுவையில தொங்கும் போது சிலுவை எங்கேயோ ஒரு உள்ள இன்டீரியரா உள்ள இடத்துல வைக்கப்படல, பப்ளிக் டிஸ்பிளே, எல்லாரும் பார்க்கிற இடத்துல தான் இயேசு சிலுவையிலே தொங்கினார். அப்ப பார்க்கிறவங்க எல்லாம் எல்லாரையும் ரட்சிப்பேன்னு சொன்னா தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள தகுதியற்றவன், திராணியற்றவன், என்னென்ன தூஷண வார்த்தைகள் பேசுவாங்களோ அவ்வளவும் பேசிட்டு போனாங்க. இதை கேட்கிறவர் யார் தெரியுமா? ரட்சகர், முழு உலகத்தையும் படைத்த தேவனுடைய குமாரன். அவருக்கு உங்க நிந்தைகள் தெரியாதா? அவருக்கு உங்க அவமானங்கள் தெரியாதா? அவருக்கு உங்கள் பரியாசங்கள் தெரியாதா? உங்களை பரிகசிக்கிற மக்களுடைய வார்த்தைகளின் வேதனை என்னதென்று அறிந்த ஒருவர் தான் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன். உன் உபத்திரவத்தை நான் அற்பமா நினைக்கல, உன் உபத்திரவத்தை நான் அருவருக்கல. நீ என்னை நோக்கி கதறும் பொழுது என் முகத்தை நான் மறைக்கல, உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, அதே அதிகாரத்தில் கொஞ்சம் பின்னாடி வாசிங்க, 12வது வசனம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. இது என்ன காளைகளும் எருதுகளும்? இதெல்லாம் ரோம போர்ச்சேவகர்கள். அவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஜிம்பாடி தான் இருந்திருக்கும்ல. என்ன ரோம போர்ச்சேவர்கள் கவர்மெண்ட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு, அரசாங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு உடம்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். பைபிள்ல ஒரு வசனம், ஒருவன் ஒரு அறை அறைந்தான் அப்படின்னு போட்டிருக்குது இயேசுவை. அப்போ ஒரு போர்ச்சேவகன் அடிச்சா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்ல. மற்றவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லுது, சில காரி துப்பினார்கள் என்று சொல்லுது. சுற்றிலும் இருக்கிற பாசான் தேசத்து பலத்த எருதுகள், காளைகள், இதெல்லாம் அவரை சுற்றி பிசிக்கலா அவரை அபியூஸ் பண்ண ஒரு ரோம போர்ச்சேவர்களின் கூட்டம். அவர் சரீரத்திலும் மனநிலைமையிலும் உபத்திரவப்பட்டதுனால தான் உங்க உபத்திரவங்களை புரிந்து கொள்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். பாசான் தேசத்து பலத்த எருதுகளினை வளைந்து கொண்டது. அடுத்த வசனம், பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். எப்படி கடிச்சு கொதறணும் அப்படிதானே உங்களை நிறைய பேர் சுத்தில நிக்கிறாங்க. கடிச்சு விழுங்கிடணும்னு நினைக்கிற மக்கள் எவ்வளவு பேரு? எத்தனை பேருக்கு அப்படி உபத்திரங்கள் வழியா போறீங்களோ எனக்கு தெரியல. God knows. Jesus understands your feelings and your sufferings. வசனம் சொல்லுது, 15வது வசனம், என் பலன்
என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளில் போடுகிறேன். அதாவது ஜீசஸ் 17 மணி நேரம் தண்ணியே குடிக்கல. அவ்வளோ பாடு, அவ்வளோ உபத்திரம், அவ்வளோ ரத்தம் போகுது, அவ்வளோ முள்முடி சூட்டி, அவ்வளோ கோலினால் அடித்து வாரினால் அடித்து அவரை பரிகசித்து எருசலேம் வீதிகளில் இழுத்துக்கொண்டு சென்றார்கள். யாருமே மனம் இறங்கி தண்ணியை கொடுக்கல, காடியை கொடுத்தாங்க. என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. பிசிக்கல் சஃபரிங். ஆண்டவர் இயேசுக்கு உன் சரீர வேதனைகள் தெரியும். ஆண்டவர் இயேசுக்கு உங்க சரீர பாடுகள் தெரியும். அணு அணுவா வலிக்குதே, அதெல்லாம் தெரியும். அந்த வசனத்தை வாசியுங்கள். அடுத்த வசனம் 16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பிசிக்கல் சஃபரிங், நாட் ஓன்லி மென்டல் ஆகனி, பிசிக்கல் சஃபரிங் அவருக்கு இருந்துச்சு. அதனால தான் சொல்றாரு, மகனே, என் மகளே, நீ உபத்திரவப்படும் பொழுது உன் உபத்திரவத்தை நான் அற்பமா நினைக்கல. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு. பல நேரம் சொல்றீங்கல்ல, புருஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருமா. புரிஞ்சுக்கத்தாம்மா மாட்டாரு. மனைவி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவி புரிய மாட்டாங்க. பிள்ளைங்க புரிஞ்சுக்கல, புரியத்தான் மாட்டாங்க. பெற்றோர் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்க மாட்டாங்க. உடன் பிறந்தவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நண்பர்கள் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. சபையார் புரிஞ்சுக்க மாட்டாங்க. போதகர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் புரிஞ்சுப்பாரு. அவர் யார் தெரியுமா? உங்களை போல பாடுபட்டவர், உங்களை விட அதிகமாய் அடிக்கப்பட்டவர், நிந்தையை அனுபவித்தவர். அவர் சொல்லுகிறார், உன் உபத்திரவத்தின் வழியாய் போகும் பொழுது என் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டேன், என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது வேண்டுதலை கேட்பேன் என்று. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை நீங்க படிச்சாலே உங்க இருதயம் தைரியமாயிரும். சரி, உபத்திரவத்தின் வழியாய் போகிற உங்களுக்கு உபத்திரவம் அது பிளான் ஆஃப் காட் என்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது தேவனுடைய திட்டம். ஏன்னா இஸ்ரவேலர் பலுகி பெருகினார்கள். ஏன் நீங்க தேவனுடைய திட்டம்னு சொல்றீங்க அப்படின்னா, அதன் முடிவு பல நன்மையான காரியம் இருக்குது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ரெண்டாவது, நீங்கள் உபத்திரவத்தின் வழியாய் போகும் பொழுது ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்க எந்த பாதையின் வழியா போறீங்கன்னு. இட் இஸ் path of God, கடவுளுடைய வழி உபத்திரவம் என்பது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 31:7-8 வாசிங்க. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர். நல்லா கவனிங்க. நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். பைபிளை நிறுத்தி நிதானமா படிக்கணும். ஆண்டவர் உங்க உபத்திரவத்தை என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். சொல்லுங்க, உபத்திரவத்தை பார்த்து ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறார். ஐ நோ அப்படிங்கிறார். நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைம்மா, எனக்கு தெரியுமா உபத்திரவம். நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைப்பா. ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு தெரியும். அந்த வசனம் இன்னைக்கு எனக்கு புதுசா இருந்துச்சு. நீர் என் உபத்திரவங்களை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுமா? சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். என் பாதங்களை எங்க நிறுத்தினீர் அப்படின்னா, நீங்க ஒரு உபத்திரவத்தின் பாதையில போறீங்க பாருங்க, திடீர்னு சறுக்கி சத்துருவின் கையில விழப்போற இடத்துல அப்படியே பிடிச்சி இழுத்து எங்க வச்சிடுறாரா? விசாலத்தில். அப்போ இட் இஸ் த path of God. நீங்க நடந்து போகிறது கர்த்தர் உங்களுக்கு நியமிச்ச பாதை. கொஞ்சம் வழுவிடுவீங்க, கொஞ்சம் விழுந்துருவீங்க, கொஞ்சம் சத்துரு உங்களை விழுங்கிடுவான்னு நினைக்கும் போது அப்படியே தூக்கி எங்க வச்சிடுறாரா? என் பாதங்களை விசாலத்தில் வைக்கிறீர். ஹல்லேலூயா. இவ்வளோ ஒரு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. உங்க உபத்திரவத்தின் வழியாய் நீங்கள் போகும் பொழுது அவர் அதை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 31:15 சொல்லுகிறது, என் காலங்கள் உம் கரத்தில் இருக்கிறது. சிலர் சொல்றீங்களா, உபத்திரவத்திலே நாட்கள்லாம் வீணாயிருச்சு, எத்தனையோ வருஷம் போயிடுச்சு, எத்தனையோ வருஷம் இந்த கஷ்டத்தில் போயிடுச்சு, எத்தனையோ வருஷத்தை கண்ணீர்லே கழிச்சிட்டேன், நிந்தையிலே போயிடுச்சு, இந்த வீட்டுக்கு சமைச்சே என் வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு. சில பெண்களுடைய புலம்பல் அது. நான் கிச்சனில் இருந்தே என் வாழ்க்கையின் பாதி பகுதி போயிடுச்சுமா. அம்மா, உன் வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலும் உன்னை நேசித்து உன் வாழ்க்கையில் நன்மை செய்ய ஒரு உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். சங்கீதம் 31 அந்த சங்கீதம் முழுவதுமே உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. 31:19 வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஒரு நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபத்திரவமே உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருக்கு பயந்த உங்களுக்கு ஒரு நன்மையை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார்.
அப்போ உபத்திரவத்தின் வழியாய் நடத்தி சென்று கடைசியில எதை கொடுப்பார்? நன்மையை கொடுப்பார். இந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. முந்தின வசனங்கள்லாம் சொல்லுது நான் உபத்திரவப்பட்டேன். ஆனா இந்த வசனம் சொல்லுது நான் உபத்திரப்பட்ட ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நன்மைக்கு நேராக என்ன நடத்தி செல்றீங்க. அந்த நன்மை எவ்வளோ பெருசா இருக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வச்சிருக்கிற நன்மை பெரிது ஆண்டவரே, நன்மை பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. உபத்திரவ முடிவில் நான் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே சங்கீதத்தில் 31:20 நான் உபத்திரவப்படும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுவாரா. அதே சங்கீதம் 31:21 சொல்லுகிறது, கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார். வசனம் 24 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்போ இந்த உபத்திரவத்தின் பாதையில நடந்து போகும்போது ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், கூடார மறைவில் ஒளிச்சு வைக்கிறார், உன்னை நன்மைக்கு நேராக தான் நடத்துறேன்னு சொல்றார். உபத்திரவத்தை மட்டும் பார்க்காத, உனக்கு நன்மை இருக்குது, நான் உண்டு பண்ணி வச்ச நன்மை இருக்குது, நான் உண்டு பண்ணி வைத்த கிருபை இருக்கிறது என்று ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஸோ உபத்திரவம் என்பது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. உபத்திரவம் என்பது தேவன் உங்களை நடத்துகிற பாதையின் ஒரு பகுதி. மூன்றாவது, இந்த உபத்திரவத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? சங்கீதம் 34:17-19 வாசிக்கலாம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கவனிச்சிங்களா வசனத்தை? நீதிமான்களே, நீங்களாம் அதுக்கு நீதிமான்களுக்கு பெண்பால் என்னன்னு எனக்கு தெரியல, அது கூட நீதிமான் தான். சொல்லுங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நேற்று ஏன் சொன்னீங்க, ஏன் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கலன்னு சண்டை போட்ட ஒரு சில ஆட்கள் அங்கே உட்காந்துருக்கிறீங்க. எவ்வளோ அழுற ஆண்டவரை, எவ்வளோ உபாசிக்கிறேன், ஜெபம் கேட்குறீங்களா? என் ஜெபம் கேட்கவே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீதிமானே, நீதிமானாகிய மகளே, நீ கூப்பிடும்போது உன் சத்தத்தை ஒரு தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு, வாசிங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும், சொல்லுங்க, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விட்டுவிக்கிறாரா. அப்போ உபத்திரவத்திலிருந்து நீங்க விடுதலை அடையணும்னா, அல்லது உபத்திரவத்தின் மத்தியில தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணணும்னா, நீதிமான்களே நீங்க தேவனை நோக்கி கூப்பிடணும். தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, நான் கூப்பிட்டாதான் உங்க வல்லமை விளங்கும், நான் கூப்பிட்டாதான் நாங்கள் விடுதலை தருவீங்க, நான் கூப்பிட்டாதான் நீங்க எனக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலை தந்து என்னை நீங்களாக்கி சந்தோஷத்துக்குள்ள கொண்டு போவீங்க, நன்மையை செய்வீங்க. ஆகவே உபத்திரவத்தின் மத்தியில் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். சரி, இதே 31 சங்கீதம் 22 வாசிங்க. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன கலக்கத்திலே சொன்னேன், ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கலக்கத்தில் சொல்லிட்டு அவ்வளோதான் போச்சு. சிலர் வாய் நல்ல வார்த்தையே வராது தெரியுமா? போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க, ஏதோ தொழில துவங்கினேன் பாருங்க, இருந்ததெல்லாம் நஷ்டமாச்சுன்னு சொல்லாது. நீங்க எதை சொல்றீங்களோ அதான் நடக்கும். நான் என் மனக்கலக்கத்தில் விட்டுண்டேன் என்று சொன்னேன் ஆண்டவரே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன். முடிஞ்சு போச்சுன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், இல்லைங்கிற வார்த்தையை வாயிலேருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இல்லைன்னே சொல்லக்கூடாது, வரும், தருவார். அந்த வார்த்தை பாசிட்டிவாக பேசணும். எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஒளிஞ்சிருச்சு, ஒன்றும் இல்லாமல் போச்சு, இந்த வேர்ட்ஸே உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்குறாரு. அந்த வசனம் அழகாக சொல்லுது, வாசியுங்கள். 31:22. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்தில் கிலேசத்துல கொஞ்சம் பேசிட்டேன் ஆண்டவரே, ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை ஜெபத்தை நீங்க கேட்டீங்க ஆண்டவரே. அப்படி என்றால் உபத்திரவத்தின் வழியாய் போகிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. நீங்கள் முந்தி 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, இப்போ 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்கன்னா ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படாது. முந்தி 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, இப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க.
முந்தி 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, இப்போ 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் உபத்திரவங்களை பாருங்க. இந்த சங்கீதத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் எப்படி விவரிச்சு சொல்றாருல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் அப்படி இருந்தேன், ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன். ஜெபிக்க தெரியலன்னா பேசாமல் அப்படி எடுத்து 30ஆம் சங்கீதத்துலேருந்து 37ஆம் சங்கீதம் வரைக்கும் நிறுத்தி நிதானமாக வாசிச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிருங்க. இப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா தேவனுடைய வார்த்தையே எதுவாய் மாறுகிறது? ஜெபமாய் மாறுகிறது. ஜெபத்தை நிறுத்தாதீங்க, ஜெபத்தை ஏறிடுங்க. God will reveal his power to you. 4வதாக இந்த உபத்திரவத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. There is a purpose of God. ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு தான் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். சங்கீதம் 119:67 வாசிக்கலாமா? நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். எப்படியா? முன்னாடி எப்படி நடந்தேன்? மனம் போல நடந்தேன் ஆண்டவரே, என் இஷ்டம் போல நடந்தேன் ஆண்டவரே. எப்போ நான் எழும்புவேன், எப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், இஷ்டமாக நான் பைபிள் வாசிப்பேன், இஷ்டம் இல்லை நான் வாசிக்க மாட்டேன், தோணுச்சு நான் உபவாசிப்பேன், தோணலைன்னா உபவாசிக்க மாட்டேன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன். ஆனால் இப்போ ஆண்டவரே, வசனம் என்ன சொல்லுது? உங்களுடைய வசனத்தை கவனிக்கிறீங்களா? வசனத்தை நான் உபத்திரப்படுறதுக்கு முன்னாடி எப்படி நடந்தேன்? வழி தப்பி நடந்தேன். இப்போ சரியா உங்க வழியில் நடக்கிறேன். இப்போ பயத்தோட நடக்கிறேன் ஆண்டவரே. இப்போ ஒரு பயம் வந்துருச்சு ஆண்டவரே மனசுல, இனிமே நான் இப்படிலாம் நடக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்போ உபத்திரவத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. there is a purpose. ஆண்டவர் உங்களை திருத்துறதுக்கு தான் சில வேளைகளை உபத்திரத்தை அனுமதிக்கிறார், மாற்றுறதுக்கு தான் சில வேளைகளை உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். இல்லை, நான் பல வேளைகளிலும் பார்த்துருக்கிறேன். ஒரு உபத்திரவம் நம்மை உடைக்கிறது, நம்மை உருவாக்குகிறது. மகளே, உபத்திரம் உன்னை உடைச்சு உருவாக்குறதுக்கு தான் கர்த்தர் அலோவ் பண்ணுறாரு. உபத்திரவம் செய்யாத சில பியூரிஃபிகேஷனை வேறு எதுவுமே செய்யாது. உபத்திரம் கொடுக்காத சில பாடங்களை உலகத்தில் வேறு எதன் மூலமாய் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அனுமதிக்கிறார். சங்கீதம் 119:71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவப்படும் போது உட்காந்து ஜெபிக்க தோணலைன்னா உட்காந்து நல்லா பைபிளை படிங்க. படிக்க ஆமாம்ல பைபிள் இப்படி சொல்லுதில்ல, சே நம்ம தப்பாக நடந்துட்டோமே. தாவீது முதல் முறையாக உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது மாட்டு வண்டி மேலே வச்சு கொண்டு வந்துட்டார். உடன்படிக்கை பெட்டியை அப்படி எடுத்து வரக்கூடாது, ஆசாரியர்கள் தோளில் சுமந்துட்டு வரணும். இப்போது ஊசா அடிபட்டுட்டான், ஊசாவை ஆண்டவர் அடித்தார் என்று வாசிக்கிறோம். தாவீது நிச்சயமாய் போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் செஞ்சிருப்பார், ஆசாரியர்களை கூப்பிட்டு கேட்டிருப்பார் எதுக்காக இது நடந்தது. உடனே ஆசாரியர்கள் சொல்லியிருப்பாங்க, ராஜா நீங்கள் உடன்படிக்கை பெட்டி எடுக்கும்போது நீங்கள் மாட்டு வண்டியில் வச்சு கொண்டு வந்திருக்கக்கூடாது ராஜா. பைபிள் பிரமாணம், மோசேயின் பிரமாணத்தில் என்ன சொல்லுது தெரியுமா? ஆசாரியர்கள் தான் சுமக்கணும்னு சொல்லுது. அப்போ தான் தாவீதுக்கு உணர்வு வந்திருக்கு, ஓ பிரமாணம் இப்படி சொல்லுதா. அடுத்த முறை உடன்படிக்கை பெட்டி எடுக்கும்போது எப்படி எடுத்தாங்க? ஆசாரியர்கள் தோளில் சுமந்தாங்க. அப்போது உபத்திரவப்படும் பொழுது இங்கிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளணும், இங்கிருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், இங்கிருந்து என்னை உணர்த்துங்கன்னு பேசணும், இங்கிருந்து என்னோட இடைப்படங்கப்பான்னு பேசும்போது அழகாக டீச் பண்ணுவார். மகளே, நீ விழுந்ததுக்கு இதுதான் காரணம், உன் குடும்பத்தில் வந்த நஷ்டத்துக்கு இதுதான் காரணம், நீ செட்ரேட் பண்ணிட்டேன்னா நான் எல்லாத்தையும் சரியாக்குறேன் என்று ஆண்டவர் பேசுவார். பாருங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீ உபத்திரவப்பட்டது நல்லதம்மா. தம்பி, நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அவருடைய பிரமாணங்களை என்ன செய்கிறீங்க? கற்றுக்கொள்கிறீங்க. ஒரு நன்மையான ஒன்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உபத்திரவங்களை இது ஒரு பிளான் ஆஃப் காட், இட்ஸ் அ பாத் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட் ஜெபத்தின் மூலம் விளங்குது, பர்பஸ் ஆஃப் காட். இன்னும் பல வசனங்களுக்கு இது கடைசியாக இந்த உபத்திரவத்தின் வழியாய் போகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16:21 வாசிக்கலாம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறவும் உபத்திரவத்தை நினையாள். நல்லா கவனிங்க, நீங்கள்லாம் பெண்கள் இல்லையா? மெட்டர்னிட்டி வார்டுக்கு போகும்போது எப்படி போனீங்க? சந்தோஷம் பொங்குதே அப்படியே பாடிட்டு போனீங்க. தூரத்துலேருந்து அந்த காரிடரில் நடந்து வரும்பொழுதே அந்த பெண் இடுப்பில் கை வச்சுட்டு வருவா, தெரியும், ஆமாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவளுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்ட்டு. அப்போது போய் ரிசீவ் பண்ணி
அவளை செக் பண்ணுறதுக்குள்ள அவள் போடுற சத்தம் இருக்குது பாருங்க, அவ்வளோ சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு அலறி அந்த வாடையை அலறி அப்படிலாம் சில பெண்கள் சத்தமே இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுக்கிற சில ஸ்திரீகள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் அந்த தாய் அவங்க பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களாம், நீ பிரசவிக்கும் போது சத்தம் என்ன செய்யக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணுக்கு நான் பிரசவம் பார்த்தேன். சரியா, அழகான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. உண்மையாக ஒரு சத்தம், ஒரு மூச்சு வெளியே வரல. எனக்கு ஆச்சரியம், எத்தனை பெண்கள் உதச்சிருப்பாங்க நம்மளை, அப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க, அம்மா மன்னிச்சிருக்குமா உதச்சிட்டேம்மா அப்படின்னு. ஆனால் இவங்க வாயிலேருந்து ஒரு சத்தம் கூட வரல. அப்போ பிள்ளையெல்லாம் பெற்று எடுத்து எல்லாம் தொடச்சி கிடச்சி கொடுத்த பிறகு, எப்படி நீங்கள் இப்படி சத்தம் விடாமல் இருந்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, பிரசவிக்கும் போது சத்தமே வராத அப்படி நீ உன்னை அடக்கி கொள்ள வேண்டும். இது எவ்வளோ பெரிய பாடம் பாருங்க. மதர்ஸ், பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? என்ன பாடம் கற்றுக்கோ, ஊங்கிறதுக்குள்ளே அது போடுற கூப்பாடு அவ்வளோ கூப்பாடு. ஒரு முள்ளு தச்சிருச்சுன்னா அவங்கள 4 நாள் தூக்கி சுமக்கிறதா இருக்குது. ஒரு சின்ன காயம் போடும், ஐயோ கை வீங்கிருச்சு அப்படிங்குது. சின்ன காயம், சின்ன வலி, சின்ன வேதனையெல்லாம் பொறுக்க முடியாமல் இருக்கிற பெண் பிள்ளைகளை தைரியசாலிகளாக உருவாக்கணும். பெண் பிள்ளைகளுடைய இருதயத்தில் தைரியத்தை ஊற்றி வழங்க. அது வேற மாதிரி தைரியமாக மாறிடக்கூடாது, அதுலேயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இல்லை, சில பிள்ளைகளுக்கு ஓவராக தைரியத்தை கொடுத்துட்டு அது ஆண் பிள்ளைகளை விட மேலே நிற்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அடக்கத்தோடு கூடிய ஒரு தைரியம் பெண் பிள்ளைகளுக்கு ஊற்றி வளர்க்கணும், சொல்லி வளர்க்கணும். நீ இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது, இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. ட்ரெயின் அப் பண்ணணும் சின்னதுலேருந்தே. பாச்சா வந்துச்சுன்னா, கரப்பாம்பூச்சி வந்து அடின்னு சொல்லி தொடப்பத்தை கையில் கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? ஐயோ உதவிங்கம்மா, நான் அடிக்கிறேம்மா இப்படி சொன்னீங்கன்னா கரப்பாம்பூச்சியை பார்த்து வாழ்க்கையில் அவன் என்ன செய்வா, பயந்துட்டு தான் இருப்பான். இன்னைக்கு சொல்கிறேன், ஓகேயா தைரியசாலியாக வளருவீங்களா? ஓகேயா தைரியசாலியாக வளருவீங்களா? இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து கேட்குறேன், தைரியம் உள்ளவர்களாக வளருவீங்களா? கர்த்தர் கூட இருப்பார், உங்களை பலப்படுத்துவார். சரி, வசனம் சொல்லுது, ஆண்டவரே அந்த வசனத்தை திரும்ப வாசிமா. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். அவள் என்ன செய்யறா? துக்கம் அடைகிறாள். ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், பிள்ளை சீக்கிரம் பிறக்கும்னு தெரியும். அப்படிதானே? பிள்ளை சீக்கிரம் பிறந்துடும். துக்கம் இது ஒரு வாரத்துக்கு இருக்காது, இது கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு நாள் மிஞ்சி போனால் ஒரு நாள், சிலருக்கு மிஞ்சி போனால் 2 நாள், 2 நாளெல்லாம் போகாது. இப்போ கத்தி வச்சிருவாங்க, என்ன அது அடுத்த விஷயம். அப்போது இது கொஞ்ச காலம்தான், இது கொஞ்ச காலம்தான். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ வேதனை வரும் பொழுது துக்கப்படுகிறாள். ஆனால் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷம், பிறந்த உடனே என்னது சந்தோஷம். ஹல்லேலூயா. உபத்திரவம் முடியும் பொழுது உங்களுக்கு என்ன பரிசு இருக்கு தெரியுமா? சந்தோஷம், ஜாய், சந்தோஷம். சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். இன்னைக்கு டைரக்டாக கேட்குறேன், நீங்கள் யாராவது உங்கள் முதல் பிள்ளையை பெற்ற போது வேதனை இப்போ நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, பிள்ளை எவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக வளர்ந்து நிற்கிறான், பொண்ணு என்ன அழகாக நிற்கிறா, அதைத்தான் பார்க்குறீங்களே ஒழிய பெற்றெடுத்த போது உள்ள வேதனையை எந்த தாயும் பின்னாடி நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அது டெம்ப்ரவரி. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தாரேன், பிள்ளை பிறந்தவுடன் சந்தோஷத்தினால் உபத்திரவத்தை நினையாள் என்ற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் என்ன தெரியுமா? உனக்கு இப்போ உபத்திரம் இருக்குது, சீக்கிரம் சந்தோஷம் வரப்போகுது, அப்புறம் துக்கத்தையே மறந்துடுவேன். ஹல்லேலூயா. அப்போ உபத்திரவத்தின் மத்தியில் போகும் பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நினைக்கணும், ஆண்டவருடைய ப்ராமிஸை ஹோல்ட் பண்ணிக்கணும், ஆண்டவருடைய வசனம் இல்லை ஆண்டவரே இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட் தான் ஆண்டவரே. அதே போல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 நம்ம வாசித்தோம், நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேரணும். ஸோ உபத்திரம் வரும்பொழுது நீங்கள் இன்னொன்று என்ன தெரியுமா நினைக்கணும்? நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். நல்லது ஆண்டவரே, எங்கெங்கே செதுக்கணுமோ, எங்கெங்கே உரசணுமோ, எங்கெங்கே வெட்டணுமோ, எங்கெங்கே கிளை நறுக்கணுமோ, எங்கெங்கே களை பிடுங்கணுமோ எல்லாம் செஞ்சுருங்க ஆண்டவரே, பாலிஷ் பண்ணிருங்க ஆண்டவரே, நான் எப்படியாவது பரலோகம் வந்துடணும் ஆண்டவரே. ஸோ பெனிஃபிட், பிளஸ்ஸிங் ஆஃப் ட்ரிபுலேஷன் என்ன தெரியுமா? உங்களை எங்கே கொண்டு போகிறாரு? பரலோகத்துக்கு. ஓட்ட உடசலெல்லாம் ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகவே மாட்டார். திருடன் வருகிறானே வீட்டில், எதை திருட வருகிறான்? அப்படியே வெளியே இருக்கிற தொடப்பம், அப்புறம் போட்டிருக்க டோர் மேட்டு, கிச்சனில் நீங்கள் போட்டிருக்கிற கறித்துணி, இதெல்லாம் தூக்கிறதுக்காக திருடன் வரான். அவனுக்கு தெரியும், நேராக பீரோவை திறப்பான், உடைப்பான். லாக்கருக்குள்ளே தான் நீங்கள் நகை வச்சுருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். லாக்கரை திறப்பான், இல்லாட்டி ஸ்கேனர் வச்சு அழகாக கண்டுபிடிச்சி எங்கே ஜுவல் இருக்குது, எங்கே பணம் இருக்குது, அதை மட்டும்தான் தூக்கிட்டு போவானே ஒழிய உங்கள் டிவியை கூட சில சமயம் தூக்க மாட்டான். ஏன்னா அது 30 வருஷம் ஆச்சு, அவனுக்கே தெரியும் இந்த டிவியை எடுத்துகிட்டு போனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு. அப்போது ஆண்டவர் கூட பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற தன்னுடைய பிள்ளைகளை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படி தான் உபத்திரவங்களின் வழியாய்
பரிசுத்தப்படுத்துகிறார், மெருகேற்றுகிறார், அழகூட்டுகிறார், தன்னை போல மாற்றுகிறார். உபத்திரவத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. கடைசியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறார். அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே என்ன செய்கிறாராம்? பூரணப்படுத்துகிறார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ குணப்பட்டிருக்கிறீங்களா? 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 பைபிள் காலேஜில் 2 வருஷம் படிச்சிங்களே, குணப்படுறீங்களா? குணப்படுறீங்களா? அப்போது ஆண்டவர் நம்மளை உபத்திரவத்தின் வழியாய் நடத்தி சென்று என்ன செய்கிறார்? பூரணப்படுத்துகிறார், இயேசுவை போல மாற்றுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய பாதையில் பல உபத்திரவங்கள் ஆண்டவர் அனுமதித்தார் அவருக்கு. சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களா. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை நீங்க அறியாதிருக்கிற எங்களுக்கு மனதில்லை. அதே 2 கொரிந்தியர் 7:5. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். எப்பக்கத்திலேயும் சொல்லுங்க, சொல்றவர் யாரு? பவுல். எப்பக்கத்திலேயும் உபத்திரம். ஊழியம் செய்றீங்களா? ஊழியர்களே, உங்க வாழ்க்கையில எப்பக்கத்திலும் உபத்திரவமா? இந்த உபத்திரம் கொஞ்ச காலத்துக்கு தான். வாசிமா அந்த வசனத்தை. எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. புறம்பே போராட்டங்கள் சொல்லுகிறது யாரு? பவுல். புறம்பே போராட்டம், உள்ள பயம். எப்போ கொலை செய்வார்கள், எப்பொழுது நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்து நேரும், இதெல்லாம் ஊழியத்தில் இருக்கிற போராட்டம், ஊழியத்தில் இருக்கிற உபத்திரவம். அப்போஸ்தலர் 20:25வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் 23 கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். சரி, ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இது ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாது. பைபிளை கையில் வச்சிருக்கிற எல்லாரும், எல்லா டிஸ்பிளே பார்த்து வாசிக்கிற எல்லாரும் வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். நல்லா கவனிங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். இன்னைக்கு காலையில கவலையோட வந்தீங்கல்ல, உபாச ஜபத்துக்கு கவலையோடு வந்து கலந்துட்டீங்களே, இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எந்த உபத்திரவத்தை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன்? கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை முடிக்கவும். கவலைக்கு மத்தியிலே எப்படி ஓடணும்? சந்தோஷத்தை. அது எப்படி? கவலைப்பட்டுக்கிட்டே சிரிக்க முடியுமா? இது டியூவல் ஆக்ட் எப்படி பண்ணுறது? அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். மனசுக்குள்ள கவலை, முகத்தில் சந்தோஷம். உள்ளத்துக்குள்ள பாரம், முகத்துக்குள்ள சிரிப்பு. இப்படி தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு இருக்குது. ஓகே, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஊழியர்களே, உங்க வாழ்க்கையில ஏராளமான உபத்திரம் வரலாம். நான் ஒண்ணே ஒண்ணு, உங்க ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடுங்க. கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் ஒரு ஊழியத்தை பெற்றீங்களே, அதை நிறைவேற்றுங்க. முடிவு மகிமையா இருக்கும், முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு தேவ மனுஷனுடைய சபைக்கு ஒரு முறை கடந்து சென்றோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருக்கு அப்பொழுதுதான் ஒரு குழந்தை பிறந்து இறந்துருக்குது. அந்த குழந்தை பிறந்து இறந்துருக்குது. அடுத்த வாரம் நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சில் சைல்டு டெடிகேஷன். நீங்கள் என்ன நினைப்பீங்களோ தெரியாது. அவர் குழந்தைய கையில் வாங்குறாரு. எனக்கு சத்தமாக அழணும் போல இருக்குது, சத்தமாக வாய் விட்டு அழணும் போல இருக்குது. இறந்தது அவர் பிள்ளை, நான் ஏன் அழுறேன்? ஒரு ஊழியனுடைய இருதயம், ஒரு ஊழியனுடைய மனைவியுடைய இருதயம் புரிஞ்சதுனால அந்த குழந்தைய கையில் வாங்கி அவர் நான் தழுக்க அந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்ணுறாரு. அன்னைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தேன். இந்த தேவதாசனுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் ஒரு பிள்ளையை கொடுக்கணும் ஆண்டவரே. தான் பிள்ளைய புதைச்சிட்டு வந்து இன்னொரு பிள்ளைய கையில் ஏந்தி இவர் டெடிகேட் பண்ணுறாரே, இப்படிப்பட்ட ஒரு தியாகமான ஊழியத்தை தானே ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அருமையான ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை இப்போ பைபிள் காலேஜ் முடிச்சு அப்பாவோட கூட ஊழியத்தை செய்கிறான். ஹல்லேலூயா. இப்படித்தான் கொஞ்ச காலத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி
உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடு முடிக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன். இங்கே நீங்கள் யாராவது ஒரு சின்ன சின்ன ஊழியம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், ஊழியத்தில் வர போராட்டத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஊழியத்தில் வருகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை உபத்திரவங்களை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஒரு தேவன் கூட இருக்கிறார். உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது முகத்தை மறைக்காமலும் இருந்து வேண்டுதலை கேட்டருள்வார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் வாரும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த சந்தோஷம் அடைவேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த அடைவேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, வேளை நான் என்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, வேளை நான் என்றும் உம்மடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எல்லாரும் வலது கரத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உபத்திரவத்தின் வழியாய் போனாலும் அந்த உபத்திரவத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று அறிந்து கொள்ள உதவி செய்தீரே. ஸ்தோத்திரம். அது உம்முடைய திட்டத்தின் ஒரு பகுதி என்று புரிந்து கொள்ள உதவி செய்தீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உபத்திரவத்தின் நடுவில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஜெபத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உபத்திரம் கொஞ்ச காலம் என்று சொன்னீர், ஒரு முடிவு உண்டு என்று சொன்னீர், சந்தோஷம் உண்டு என்று சொன்னீர், பூரணம் உண்டு என்று சொன்னீர். விசேஷமாய் உம்முடைய ஜனங்களை உம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன். யார் யார் இன்றைக்கு உபத்திரவத்தின் வழியாய் போகிறார்களோ, பாடுகளின் வழியாய் போகிறார்களோ, பிரச்சனைகளின் வழியாய் போகிறார்களோ, ஆண்டவரே உருவாக்கி பண்படுத்தி பக்குவப்படுத்தி பரிசுத்தமாக்கி உம் சாயலுக்கு ஒப்பாக்கி பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துகிறீர். அதற்காய் நன்றி. ஸ்திரீயானவுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது உபத்திரவத்தை அப்புறம் நினையாள் என்று வாசிக்கிறோமே. விசேஷமா இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படி உங்களில் யாராவது பிரசவ வேதனையை போல ஒரு பாடுகளின் வழி போய்கொண்டிருப்பீர்கள் என்றால், I want to pray for you.
எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். பெறவோ பலன் இல்லை என்று சொல்லுவதை போல பலனை இழந்து நிற்கிறீர்களா? பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை என்று சொன்னது போல, ஐயா எனக்கு இந்த பாதையின் வழியாய் போவதற்கு எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்காய் விசேஷமாய் வேண்டிக் கொள்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு உன்னத பலத்தால் இடைகட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உன்னத கரம் அவர்களை பலப்படுத்துவதாக. இந்த உபத்திரவத்தை தாங்க, இந்த உபத்திரவத்தை ஜெயிக்க, இந்த உபத்திரவத்தில் இருந்து ஆண்டவரே ஜெயமாய் எழும்பி வர நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு பலப்படுத்துவீராக. தம்முடைய முகத்தை மறைக்காமல் இருந்து தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது வேண்டுதலை கேட்டருளினார் என்று சொல்லியிருக்கிறீரே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். சமாதானத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்று அடியால் வேண்டிக் கொள்கிறேன் அப்பா. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.